ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை அறியாத குடும்பம் தான். இந்த ஃபோன் மூலியமாக தான் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் பிள்ளை வந்து ஐடி கம்பெனியில் 3 வருஷமாக வேலை பார்ப்பாங்க. 15,000 தான் கொடுப்பாங்க. வேறு ஐடி கம்பெனிக்கெல்லாம் போனால் வேலை இல்லைட்டாங்க. 2 வருஷமாக ஃபுல்லாக வேலை செஞ்சு அதை 15,000 தான் கொடுத்துருந்தாங்க. ஃபோனில் இவர் ஜெபம் பண்ணுறது மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நான் ஃபோனில் பார்த்துன்னே இருப்பேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வர்றது. அப்போ போன வருஷம் ஜூலை மாதம் அப்போ வந்து இங்கே அட்ரஸ் தெரியாமல் நான் கேட்டு வந்தேன். இந்த மெட்ராஸுக்கு எங்களுக்கு யாரும் ஆளும் இல்லை, எங்களுக்கு யாருமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். வந்து ஜெபம் பண்ணிக்கின்னு எங்கள் சம்பளம் ஜாஸ்தி வரணும் அப்படின்னு ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்கின்னு நைட்டு கூட லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு போகிறதுக்கு கூட ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டத்தில் நாங்கள் திரும்ப போனோம் பெங்களூருக்கு. அப்புறமா 1 வருஷமாக இல்லை, இது என்ன இப்படியே இருக்குதே, இன்னொரு வாட்டி வந்தால் சாட்சி சொல்லணும் நான் இங்கேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தானே போனேன் அப்படின்னு அழுதுனே இருப்பேன். மாதம் வீட்டில் ஃபோனில் போட்டு பார்த்துன்னே இருப்பேன். போன மாதம் இந்த ஐடி கம்பெனியில் டிஎல் ஆகிறதுக்கு 5 வருஷம் 8 வருஷம் வேலை செஞ்சால் கூட பண்ண மாட்டாங்களாம். ஆனால் எங்கள் பிள்ளை 3 வருஷம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மார்ச் மாதம் தான் 3 வருஷம் ஆகுது. எல்லா மேனேஜரும் 10க்கு 10 ஓட்டு போட்டு மார்க் போட்டு இன்னைக்கு டிஎல் ஆக்கி 35,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை வந்துட்டோம். டபுளாக சம்பளம் வந்துச்சு. கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்ததுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. போன ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் இந்த இடத்துல வந்திருந்தேன். ஐயா இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கவும் வந்திருந்தேன். கர்த்தர் கிருபையினால் ஒரு டாட்டா ஏசி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே உதவிச்சு. அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் சரி அதை விற்கணும் ஒரு பக்கம் ஆண்டவரோட ஐயாவோட கேட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அதை விற்றுட்டு ஒரு கார் எடுக்கலாம் அதுபடிக்கு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஐயாவை கேட்டேன் அதையும் நீ விற்றுட்டு நீ கார் எடுத்துக்குமான்னு கேட்டேன். கார் எடுத்துக்கு வந்து டீ போர்டு எடுக்கலாமா ஓன் போர்டு எடுக்கலாமான்னு அதையும் நான் ஐயா கேட்டேன். அதே போல் வந்து அவர் டீ போர்டு தான் சொன்னார். அதே போல் கர்த்தர் கிருபையினால் டிசம்பர் 9 அருமையான ஷிஃப்ட் டிசைர் கார், புது கார் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கார். அந்த காரு வண்டி எனக்கு ஓட்டக்கூட தெரியும். டாட்டா ஏசிக்கும் காருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அது கிளச்சு வேறு மாதிரி இருக்கும், இது கிளச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியாது. யாரையும் நான் அழைச்சி கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் மாத்திரம் கூட பிடிச்சிக்கின்னு நான் 2 நாள் தான் டச் எடுத்தேன். இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் இன்றைக்கி சென்னை பூரா சொந்தமாக தனியாக நின்று சவாரி ஓட்டனா அது கர்த்தருக்கு கோடானு கோடி நன்றி. அவர் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தார், அவர் தான் எனக்கு பலனை கொடுத்தாரு. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலே என் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என்ன வார்த்தை இன்றைக்கு பரலோகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்க போகிறீர். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த எகிப்தியன் யாராயிருந்தாலும் அவனை இனி என்றைக்கும் நீங்கள் காண்பதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாயிருந்த சத்துருவாயிருக்கலாம், கடங்காரனாயிருக்கலாம், உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தவன், பயமுறுத்தி கொண்டிருந்தவன், தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சொல்லி உங்களை பாவத்திற்கு இழுத்தவன், அவன்தான் எகிப்தியன். அவனை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. அன்னைக்கு எகிப்தியருடைய பெரிய சேனை வந்து கொண்டிருக்கிறது.
அப்பொழுது ஜனங்கள் பயந்தார்கள். எனவே தான் மோசே சொல்லுகிறான், பயப்படாதீங்கன்னு சொல்கிறான். பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை கண்ணால் பாருங்க. நீங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பதில்லை. அப்போ தான் அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். ஆண்டவர் சொன்னார், கையில் இருக்கிற அந்த கோலை இந்த கடலுக்கு நேராக நீட்டினார். கடல் ரெண்டாக பிளந்தது. செங்கடல் ரெண்டாக பிளந்து அந்த வட்டாந்தரையில் நடந்து போகிறது போல போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த எகிப்தின் இராணுவமும் அவங்க கூடவே உள்ள வந்துருச்சு. இப்போ பார்த்து அவங்க யோசிக்கிறாங்க. மோசே சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டான்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு அற்புதம் நடந்தது, நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த சேனையும் சேர்ந்து உள்ளே வந்துருச்சு. அவங்களுக்கு அப்போ புரியலை எதுக்காக சேனையை உள்ள ஆண்டவர் அனுமதித்தார் என்று அவங்களுக்கு புரியலை. அந்த சேனையை இனி என்றும் காணாதபடி அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உள்ள அனுமதித்தார். இல்லைன்னா இப்படி பொழைச்சி போட்டோன்னு இப்படி விட்டுருப்பார். அவங்க இருதயம் கடினப்படுத்தப்பட்டபடினால் எல்லாம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து மறுபடியும் பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு அருமையான வசனம் யாத்திராகமம் 14:24-25 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அந்த ஜனங்கள் இப்ப என்ன பார்க்கறாங்க? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நின்று. அதான் சொன்னேன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். அப்போ பாருங்க, அந்த நடுக்கடல்ல நிற்கும் பொழுது கூட ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக யுத்தம் பண்ணுகிறதை எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள்னா, இவங்களுடைய ரதங்களில் உள்ள வீலெல்லாம் கலண்டு ஓடுது. அதுவரைக்கும் நல்லா ஓடிக்கொண்டிருந்த குதிரைகள் முன்னால் போகிறதுக்கு மறுக்குது. அப்போ தான் இவர்களுக்கு தெரியுது, இது சாதாரண மனுஷனுடைய செயல்பாடல்ல, இவங்களுடைய தெய்வம் இவர்களுக்கு சாதகமாகவும் நமக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணும்படி அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்று இந்த எகிப்தின் இராணுவம் சொல்லுகிறது. அவங்க ஆண்டவரே அவங்களுக்கு துணையா வந்துட்டாரு. இதுக்கு மேலே இவங்க கிட்ட நம்மால தாக்கு பிடிக்க முடியாது, இவர்களை விட்டு ஓடி போவோம் என்று சொன்னார்கள். ஓடி போவோன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அக்கறைக்கு தள்ளிட்டு சமுத்திரத்தை மூடி போட்டார். ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆகலை, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அன்று கண்ட எகிப்தியரை அதன் பிறகு எப்பொழுதுமே அவர்கள் பார்க்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், நடுக்கடலாக இருந்தால் கூட சரி, ஆண்டவரை நீ உதவிக்கு கூப்பிட்டேன்னா ஆண்டவர் உடனே இறங்கி வந்து உனக்கு துணையாக யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அது எகிப்தின் சேனையை ஆண்டவர் கலங்கடித்து போட்டாராம். கலங்கடித்து போட்டார். உன்னை கலங்கடித்தவனை ஆண்டவர் கலங்கடித்து போட்டு அவனுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போடும்படிக்கு ஆண்டவரை எப்பொழுதும் துணையாக நீங்கள் வச்சுக்கணும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நீங்கள் யாரும் உங்களை அசைக்க முடியாது. பிசாசு உங்களை பயமுறுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை உங்கள் வலது பாரிசத்தில் வச்சிருக்கணும். ஆண்டவர் எப்பவும் உங்கள் கூட இருக்கணும். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். சரி, இன்றைக்கு வரைக்கும் இடிக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் செப்பனிட விரும்புகிறார். நான் சொன்னது மாதிரி இப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் பிரச்சனையில் புருஷனை மனைவி நம்புறதில்ல, மனைவியை புருஷன் நம்புறதில்லை. இவங்க ரெண்டு பேருக்குள்ளால இந்த சந்தேக குறிய அன்னைக்கு எப்படி ஏதேனில் போட்டானோ அதே போல் போட்டு குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி கூறு போட்டு கொண்டிருக்கிற அந்த சத்துருவையும் பிசாசினுடைய திட்டங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்கும்படி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நேற்று வரைக்கும் எனக்கும் புருஷனுக்கு இடையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி,
நான் இன்னைக்கு விட்டு கொடுத்து என் புருஷங்கிட்ட பேச போகிறேன், நான் இன்னைக்கு விட்டு கொடுத்து என் மனைவிட்ட பேச போகிறேன். இதுக்கு மேலே அந்நிய நுகங்கள் உள்ளுக்குள்ளால் வந்து துராலோசனை சொல்லாதபடி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு உங்களை விட்டு கொடுங்கள். கணவன் மனைவி இருவருமாக இணைந்து கைகோர்த்து ஜெபிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் கை கோர்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்தலாம். உங்கள் மனைவியோடு கைகோர்த்து ஜெபிக்கிற பழக்கத்தை இன்றைக்கு நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். சிலர் இப்போ எல்லாம் மனைவியை பார்க்கவே எனக்கு பிடிக்கலைன்றான். ஏன் பிடிக்கலை? அவள் வாயிலிருந்து வந்த துஷ்ட வார்த்தைகள், கொடூரமான வார்த்தைகள், அதுதான் நிறைய புருஷன்மார்களை இன்றைக்கு மனவேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு வாலிப மகள், தனக்கும் புருஷனுக்கும் இடையில சண்டை, அதுக்காக ஆலோசனைக்காக வேண்டி டைவர்ஸ் லெவலில் போயிடுச்சு, வந்திருக்கிறான். வந்திருக்கும் பொழுது புருஷன் மேலே அப்படியே அடுக்கடுக்கடுக்கடுக்காக குத்தத்தை சொல்லிகிட்டே இருந்தான். நான் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்போவுமே முதல்ல கவனமாக கேட்கணும். அப்போ அவன் முதல்ல சொன்ன காரியம் என்னென்னா, என்ன தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திட்டாரு, அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டாரு, அதுக்கப்புறம் எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் அந்த மகளிடத்தில் சொன்னேன், எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக வாழணுன்னு தான் வர்றான். அப்படி இருக்கிறவன் நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கவே இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், பெருசாக நடக்கலைன்னா இப்படிப்பட்ட பெரிய வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்காது. நான் சொன்னேன், எதுக்காக அந்த துஷ்ட வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்? ஏதோ ஒன்று நீ பண்ணியிருந்தால் தான் அவன் பயன்படுத்துவார், இல்லைன்னா அவர் என்ன பைத்தியக்காரனா? இல்லை, ஏதோ ஒன்று நீ பண்ணியிருக்கிற, நீ அவர் பண்ணினதை தான் சொல்கிறியே தவிர பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணின, நீ என்ன காரணமாக இருந்த, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு, நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னு கேட்கும் பொழுது முழு தப்பம் இவளுடைய தப்பாக இருந்தது. ஒரு நாள் அவனுடைய சொந்த தாயார் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது பிள்ளையிடத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு எடுத்தாங்க. கடைசியாக இவளுக்கே தெரியாமல் வீட்டில் இருந்து அவங்க அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நகை எடுத்து அவசரத்துக்கு அடை வைக்க கொடுத்துட்டார். இவளுக்கு நகை எடுக்கலை, இவனுடைய செயினை ஏதோ எடுத்து கொடுத்து அடமானம் வைக்க கொடுத்துட்டாங்க. அவங்க போனதுக்கு பிறகு வந்து இவருடைய கழுத்தில் செயின் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். இவர் செய்தது ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உடனே பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டு போட்டு, அவங்க அம்மா ஒரு பிச்சைக்காரி, இங்கே வந்து பிச்சை எடுத்துகிட்டு போகிற ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறத நீ பிச்சைக்காரின்னு சொன்னீன்னா அதுக்கப்புறம் அவனுடைய வாயிலிருந்து எப்படி வார்த்தை வராமல் இருக்கும்? உங்கள் அம்மா பிச்சைக்காரி, பிச்சை எடுக்க வந்தா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்துச்சு. இவன் ஒரு தவறான ஸ்ட்ராங்கான ஒரு வேடை விட்டுட்டான். அவ்வளோதான். உடனே அவள் பிடிச்சிக்கிட்டான். பிடிக்கவும் அவன் தங்கச்சியை போய் சொல்லு, அக்காவை சொல்லு, இவன் வம்பு இழுத்துட்டான். இழுத்த உடனே அவன் வாங்கி அடிக்க போயிட்டான். ஆனால் அடிக்கலை. கடைசி அது முத்தி இவனை நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டுட்டான். அதனால தான் எனக்கு வேண்டாம் நீ போ. பாருங்க, இப்போ தப்பெல்லாம் இவன் பேர்லேயே சொல்லிட்டு இருந்தா உள்ள நான் தோண்டும் போது தான் தெரியுது. அப்போ நான் கேட்டேன், சரி உனக்கு தெரியாமல் அவன் கொடுத்தான்னு சொல்கிற, இதுக்கு முன்னாடி எப்போமாவது அவங்க அம்மாவுக்கு அவன் ஏதாவது கொடுத்த இடத்துல உங்களுக்கு சண்டை வந்திருக்கான்னு கேட்டேன். அப்போ தான் தெரியுது இவ தான் எல்லாங்க வில்லங்க பிடிச்சவ. அப்போ அவள் சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு முறை அவங்க அம்மாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு ஜிபே பண்ணும்போது என்கிட்ட கேட்டார், அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபா நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னோடனே, எதுக்கு 1000 ரூபா அனுப்பணும், அவங்க மக பக்கத்தில் தானே இருக்கா, அவள் வாங்கி கொடுத்துருவான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான். எல்லாம் உண்மையை உளறிட்டான். அப்போ பாருங்கள், முதல்ல தெரிஞ்சு 1000 ரூபா கொடுக்க போகும்போது அவள் அலோவ் பண்ணலை, இப்போ தெரியாமல் செயின் எடுத்து கொடுத்துட்டான். அப்போ நான் சொன்னேன், மகளே ஒரு அம்மா தானே கேட்டாங்க, நீ ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு அவசரத்துக்கு அவன் ஜிபே பண்ணனேன்னு சொன்னால் பண்ணிட்டு போங்கன்னு விட வேண்டியது தானே. இப்போ பாரு, நீ தான் அவனை தப்பு பண்ண தூண்டுற.
அப்போ இவன் தெரியாமல் சைலண்டாக கழட்டி கொடுத்துட்டான். இவன் தான் வில்லுங்க பார்ட்டி. வந்த உடனே பார்த்தா கழுத்தில் செயினை காணும். அப்போ இவன் இவளுக்கிட்ட சொல்லாமல் கொடுத்தது ஒரு விதத்தில் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு முன்னால் உள்ள அனுபவம் 1000 ரூபாய்க்கு அவ்வளோ கற்றுனான். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவான்னு சொல்லி சைலண்டாக அவங்க அம்மாட்ட கொடுத்து, சரிம்மா இதை வச்சு இப்போ உள்ள அந்த பிரச்சனையை நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்து அனுப்பிட்டான். அது எங்கே போய் நின்றுச்சு? டைவர்ஸ். இவன் கேட்குறா, நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டான். பாருங்கள், ஒரே நாள் சண்டையில் டைவர்ஸில் போய் நிற்குது. ஓன்னு அழுதுட்டு வர்றான். நான் சொன்னேன், எப்படி நீ உன் புருஷனை பார்த்து ஆம்பளைன்னு கேட்பேன்? நான் சொன்னேன், நீ இப்போ கன்சீவ் ஆகிருக்கிற, கிட்டத்தட்ட அவளுக்கு 6வது மாதம். அதுதான் அவள் வேதனையோடு அழுதுட்டு வந்தான். ஒரு 6வது மாதம் புருஷன் மூலமாக கர்ப்பிணியாக இருக்கிற நீ ஒரு புருஷனை பார்த்து எப்படி ஆம்பளையான்னு கேட்ப? இதுக்கு யார் காரணம்? அப்போ தான் அழுறா, ஓன்னு அழுறா. அது வரைக்கும் அவனுடைய கண்கள் திறக்கப்படலை. எல்லாம் புருஷன் தான் பண்ண தப்பு. எனக்கு கை வாங்கிட்டாரு, இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு, டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. பின்னால் இருந்த காரியங்கள் ஒன்றுமே பிசாசு அவளுக்கு வெளிப்படுத்தலை. ஆனால் அன்றைக்கி அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவள் சொல்கிறா, என் புருஷன் நல்ல புருஷன், நானாக தான் அவரை சரியாக புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காலியெல்லாம் கலத்தி போட்டுட்டு தான் வந்திருந்தா. எல்லாத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் சண்டையில் தாலியை கலத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அங்கே இருந்துட்டு அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறா, எப்பா அந்த தாலி இன்ன இடத்துல இருக்குது, அதை எடுத்துட்டு நான் இது மாதிரி ஐயா ஆஃபீஸில் தான் இருக்கிறேன், ஐயா நாளைக்கு ஊருக்கு போகிறாரு, இன்னொரு முறை நான் இந்த தாலியை கலட்டக்கூடாது, வந்து ஐயாக்கிட்ட ஒரு வாட்டி கூட ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அந்த தாலியை ஐயா ஜெபம் பண்ணி தருவார், நீ இன்னொரு முறை என் கழுத்தில் போட்டு விட்டுரு என்று சொல்லி தன்னுடைய புருஷனுக்கு ஃபோன் பண்ண. அவன் ஃபுல் பீக்கில் இருந்தான். ஆனால் இவளுடைய அந்த வார்த்தைகள், இவள் எப்போவுமே அப்படி அமைதியாக பேச மாட்டாளாம், எரிஞ்சுக்கிட்டு தான் ரேஸ் ஆகி தான் நிற்பாளாம். அவள் பேசின வார்த்தைகள் அவனுக்கு இதமாக இருந்தபடினால, சரி நீ எதுக்கு அங்கிள்கிட்ட கூட, நான் ஒன்றெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கி பேசினான். நான் சொன்னேன், தம்பி அவளுடைய கண்கள் திறக்கப்பட்ட நல்ல புள்ள தான்டா, ஏதோ ஒரு பிசாசு உள்ளே இருந்துட்டு உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு, அதனால் நீ இப்போ உடனே வா, இன்றைக்கு மேலே உனக்கு அவன் நிமித்தம் எந்த பிரச்சனையும் வராது. அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டேன். அவன் தாலி எடுத்துகிட்டு வந்தான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவனுக்கு ஒரு பக்கத்தில் நீ எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் மறுபக்கத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டேனேன்னு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தேன். அவன் சொல்கிறான், என்ன இருந்தாலும் நான் அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கக்கூடாது, அவளுக்கு மனசு எவ்வளோ துக்கப்பட்டிருக்கும் பாருங்கள். அவன் இறங்கி வருகிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 2 பேரும் நல்ல அந்யோன்யமாக இருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் கைகோர்த்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துணையாக பக்கபலமாக அந்த ஜெபத்தின் மூலமாக உங்கள் 2 பேரையும் உறுதியாக பிடித்து கட்டி எந்த விதத்திலும் பிசாசானவன் உங்களுக்குள்ளால தேவையில்லாத கொஸ்டினை போட்டு பிரிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்னை ஜெபம் பண்ணி அனுப்பினேன். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங்கோடு அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் புருஷன் மேலே 1000 குத்தம் சொல்லிகிட்டு இருக்கிறான், மனைவி மேலே 1000 குத்தம் சொல்லலாம், பின்னணி என்ன, அந்த தவறுக்கு உன்னுடைய சைட்லேருந்து என்ன பங்கு இருக்குது அப்படின்றத இன்றைக்கி ஒரு நிமிடம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அதுதான் பெரிய வெற்றியாக இருக்கு. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். ஆமேன். இன்னைக்கு அவன்தான் பாவி, இவன் தான் பாவின்னு சொல்லுது பதிலாக நான் தான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது பாவி என்று எண்ணி உன்னை ஒரு நாள் ஆண்டவர் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு
உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.